தகுதியற்றவனுக்கு கொடுக்கப்படுகிற பரிசு. தகுதி இல்லாத ஒரு ஆளுக்கு கூப்பிட்டு அவனுக்கு ஒரு பரிசு கொடுத்தால் எப்படி இருக்குமோ, அதுபோல தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ள சற்றும் தகுதி இல்லாத மனுக்குலத்திற்கு தேவனுடைய கற்பனை மீறி தேவனை விட்டு தூரமாய் போன மனுக்குலத்திற்கு தேவன் காண்பித்த இரக்கமும் தயவும் கலந்த ஒன்றுதான் கிருபை. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று யாத்ரா 34ஆம் வசனத்தில் அவர் சொல்லும்போது என்ன சொன்னார்? கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் மனவுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் ஆதையும் சத்தியம் உள்ள தேவன். எவ்வளவு அருமையாக அவர் சொல்றார். இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதையும் சத்தியம் உள்ளது. ஆகவே அவர் தம்முடைய நாமத்தை சொல்லும் போது நான் கிருபை உள்ளவர், மனுக்குலத்தின் மேல் நான் கிருபை நிறைந்தவராக இருக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் வெளிப்பட்ட கிருபைகளுக்கும் புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையின் இரத்தத்தால் மீட்பை உண்டு பண்ணின ஆண்டோட இந்த கிருபாதார பலிக்கும் கிருபையிலே ஒரு சற்று சின்ன வித்தியாசம் உண்டு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் கிருபை என்று எடுப்பீர்களானால் தனிப்பட்ட மனிதர்களுக்கு கர்த்தருடைய கிருபை கிடைத்துக் கொண்டே இருந்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. யோசேப்புக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. எல்லாம் வேதத்தில் எடுத்து பேச முடியல. ஏன்னா இப்பதான் கொடுத்தார் அந்த வசனம். ஆனால் தான் அப்படியே எடுத்து பேசுறேன். அதனால அந்த ரெஃபரன்ஸ் என்னால் எடுக்க முடியல. அதனால சற்று பொறுத்து கொடுத்து. அப்ப பழைய ஏற்பாட்டிலே தேவ கிருபை உள்ளவராக இருந்தார். அவர் எப்போதும் கிருபை உள்ளவர் தான். ஆனால் அதை ஆண்டவர் தனிப்பட்ட மனிதர்களுக்கு மாத்திரம் கொடுத்துக்கிட்டே வந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் கிருபாதார பலியாக தன்னை ஒப்பு கொடுத்த பின்பு அந்த கிருபை என்பது ஏதோ ஒரு தனிப்பட்ட மனிதர்களுக்கு மாத்திரம் அல்ல, அது எல்லாருக்கும் உரியதாக ஆண்டவர் கொடுத்தார். தீத்து 2:11 பக்கம் 296. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அழிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னம். தேவ அன்பு எல்லா மேலையும் இருக்கிறது. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை என்ன செய்தார்? விளங்க பண்ணினார். ரோமர் 5:8 பக்கம் 212. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ண. இந்த உலகத்தில் எல்லா மனுஷருக்கும் தேவ கிருபை பிரசன்னம் ஆயிருக்கிறது.
இந்த தேவ கிருபை எப்படி ஒரு மனுஷனை சந்திக்கிறது, அதான் முக்கியம். உலகம் முழுவதும் தேவ கிருபை இருக்கு. எல்லா மனுஷன் மேலும் தேவன் தமது கிருபை வைத்திருக்கிறார். தேவ கிருபையை சத்தியத்தினால் அறிந்து கொண்ட நாள் முதல். யாருடைய வாழ்க்கையில் இது கொலோசையர்ல வரும் நினைக்கிறார், எனக்கு டக்குனு ஞாபகம் இல்லை. தேவ கிருபையை சத்தியத்தினால் இருக்கு, கொலோசையர் 1:6 பின்பா. தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள் பலன் தரும். எப்பொழுது இந்த தேவ கிருபை ஒரு தனிப்பட்ட மனிதனை சந்திக்கும் என்றால், எந்த ஒரு மனுஷன் சத்தியத்துக்கு செவி கொடுக்கிறானோ, ஆண்டவர் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமாம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவே சத்தியம். யார் ஒருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன் பாவத்திற்காக அவர் மரித்து வைத்திருக்கிறார், தேவகுமாரன் கன்னி மரியாளின் வயிற்றில் பிறந்த ஒரு பரிசுத்தாயினார் என்று எவன் ஒருவன் விசுவாசிக்கிறானோ, அவர் மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலை எவன் ஒருவன் விசுவாசிக்கிறானோ, அவன் வாழ்க்கையில முதலாக அந்நாள் முதல் கொண்டுன்னு சொல்றார் பாத்தீங்களா, முதலாக தேவ கிருபை அவனை சந்திக்கிறது. ரோமர் 10 9-10 வசனங்கள் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கைப்பட்ட. கிறிஸ்து என் பாவத்திற்காக மரித்தார் என்பதை என்னவென்றால் அவன் என்ன செய்கிறான், மனம் திரும்ப கிருபை அவனை என்ன செய்கிறது, சந்திக்கிறது. இந்த கிருபை 1 கொரிந்தியர் 15 நான் சொல்வதற்குரிய காரியம் அதில் இருக்கு. 3 வசனம், பக்கம் 240. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தார். இதுதான் சிம்பிள் ஃபெய்த். ஆண்டவர் இயேசு என் பாவத்திற்காக மரித்து 3ஆம் நாள் உயிர்த்திருந்தார். அதனால்தான் ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் சபைக்கு சொல்லும் முன்பாக அவர் சொல்கிறார், மரித்தேன் ஆகிலும் சதா காலங்களிலும். 18ஆம் வசனம், பக்கம் 334. மரித்தேன் ஆனால் சதா காலங்களிலும் உயிரோடு உயிரோடு எழுந்தவரே ஆராதனை செய்கிறோ, ஜீவ அதிபதியே ஆராதனை செய்கிறோ, உயிரோடு எழுந்தவரே
உம்மை ஆராதனை செய்கிறோ ஜீவனின் செய்கிறோ. உயிர்த்தெழுந்த தெய்வத்தை ஆராதி, அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர். தீத்து 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அந்த கிருபை நம்மை சந்திக்கும் போது நாம் யாராக மாற்றப்படுகிறோம், ஒரு மறுரூபம் நமக்குள்ளே நடக்கிறது. தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருகின்றார். சுவிசேஷம் ஒரு மனுஷனை தேடி வரும்போது தேவ கிருபை அவனை தேடி வரும். தேவ கிருபை எல்லாம் இருக்குதார். தேவன் கிருபை உள்ள கிருபை வைத்து எப்ப மரித்தாரோ அப்ப தேவ கிருபை வந்து. விவேகானந்தர் சொல்லும் போது உன்னை சொன்னார், இயேசு கிறிஸ்து முழு உலகத்தின் பாவத்திற்காக மரித்து விட்டார். ஆக முழு உலகத்தின் பாவம் நீங்கிவிட்டது. அதை யாரு தனிப்பட்ட வேகத்துல ஏற்றுக்கொள்ளுங்கிற அவசியம் இல்லை. பிசாசு எப்படி சொல்லிட்டான் பார்த்தீங்களா? ஒரு முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து ஆட்டுக்குட்டி தான். ஆனால் தனிப்பட்ட விதத்தை யார் ஒருவன் அவரை விசுவாசித்து என் பாவத்திற்காக அவர் பலியானார் என்று சொல்லி அந்த வாழ்க்கை ஒப்பு கொடுத்து அவரை ஏற்றுக்கொள்கிறானோ அவனை அந்த தேவ கிருபை சந்திக்கும் பொழுது அவனுக்குள்ளே ஒரு டிரான்ஸ்பர்மேஷன், ஒரு மாற்றம், உருமாற்றம் உண்டாய். அந்த உருமாற்றம் பாவியாயிருந்த மனுஷன் நீதிமானாக மாறிவிடுகிறான். சொல்றது புரியுதா? பாவியாயிருந்த மனுஷன் நீதிமான. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3ஆம் அதிகாரம் அதுல சொல்லப்படுகிறது காரியம் 23-24. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாக அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். 5ஆம் அதிகாரம் அதுல பார்க்கும்போது அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது? 9ஆம் வசனம், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அது நிச்சயம். பரலோகம் நம்மை பார்க்கிற விதத்தில் முதலாவது நாம் நம்மை பார்க்க பழகணும். உதாரணமா ராகாப் எரிகோ வாழ்ந்த ஒரு கானானிய ஸ்திரீ. அவர் ஊருக்கு வெளியே கோட்டை, முதல் கோட்டை, 2 கோட்டை உள்ள முதல் கோட்டையில் அலங்கத்தின் மேலே அவள் குடியிருந்தாள். காரணம் அவருடைய தொழிலின் நிமித்தம் அவள் அங்கு இருந்தார். அதே ராகாப் அவள் சொல்லிட காரியம் யோசுவாக தேவன்
தன்னை விசுவாசிக்கிற ஒருவரை கூட கைவிடவே மாட்டார். யோசுவா 2ஆம் அதிகாரம் 10. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிறந்த சொந்த தண்ணீரை வற்றி போக பண்ணினது ஒன்று. சரி, 2. நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓக்கும் செய்தையும் கேள்விப்பட்டார். 2 கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியம் அற்று போயிற்று. இதான் முக்கியம். உங்கள் தேவனாகிய கர்த்தரே வானத்திலும் கீழே பூமியிலும். இதான் விசுவாசித்தான். ரூத் என்ன சொன்னாங்க? உம்முடைய தேவன் செங்கடல் பிளந்ததை பார்க்கவில்லை, மாறாவின் தண்ணீர் மதுரம் ஆனதை பார்க்கவில்லை, கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு ஆராய் ஓடினதை பார்க்கவில்லை, பலவத்திலிருந்து விழுந்த மன்னாவை புசித்த அனுபவம் இவளுக்கு கிடையாது. பகலில் மேக சம்பத்தில் இரவில் அக்கடி சம்பத்திலும் தேவனாய் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நடத்தின அந்த கிருபை நிழலில் இவள் இல்லை. யோர்தானை வற்றி போனதை இவள் பார்த்தாளா என்னமோ தெரியாது. ஒன்றை அறிந்து கொண்டார், என்னதான் தொழிலுக்குள் அவள் இருந்தாலும் இவளுக்குள் தெய்வத்தை குறித்த ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டே இருந்தது. சமாரிய ஸ்திரீ ஆண்டவர் ஏசு கணத்தண்ட தண்ணீர் கூட நீர் யூதனாயிருக்க ஏன்ட்ட கேட்கிற? அவள் என்ன அழகா சொல்றார் பாருங்க. அவள் தொழில் உலகம் ஏற்றுக்கொள்ள முடியாத தொழில், ஆனால் அவளுக்குள் ஒரு பக்தி இருந்து இருக்கு. இந்த கணத்தை எங்கள் கொடுத்த யாக்கோபை பார்கள் நீர் பெரியவரோ, நாம் இந்த மலையிலே தொழுது கொள்கிறோம், நாம் யாரையும் அற்பமாய் எண்ண முடியாது. தேவ கிருபை யாரையும் சந்திக்கும். சொல்ற உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. விசுவாசிக்கிறார். கண்டு விசுவாசிப்பது விசுவாசம் அல்ல, காணாமல் விசுவாசி. ஆண்டவர் இயேசுதா ரட்சகர் என்பதை விசுவாசி. தரிசித்து நடாமல் நாம் எப்படி நடக்கிறோம்? விசுவாசித்து நடக்கிறோம். 1 கொரிந்தியர் இருக்கா? யாருக்கா தெரியுமா? 1 கொரிந்தியர் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். 1 கொரிந்தியர் அதிகாரமா 2 கொரிந்தியர்? சரி, அது நீங்க பிற எடுத்து பார்த்துக்கோங்க. எனக்கு அந்த இடம் சரியாக தெரியவில்லை. தரிசித்து நடப்பதல்ல. நாம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பக்கம் 248. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நட. தேவன் அதிகம் விரும்புகிறது அந்த கிருபை சந்திக்கப்படும் பொழுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு அந்த விசுவாசம் நமக்குள் துளிர் விட்டோம். ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பித்து விட்டோம். தேவ கிருபை நம்மை சந்தித்து விட்டது. ஒரு தனிப்பட்ட மனிதனை தேவ கிருபை சந்திக்குமானால் அவன் முழு குடும்பத்தை அந்த தேவ கிருபை நிச்சயமாக சந்திக்கும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசி
அப்பொழுது நீயும் வீட்டார ரட்சிக்கப்படுவீர். இன்னொரு சர்ச்சை சோதரை ஃபோன் பண்ணி, வெள்ளிக்கிழமை வர வெள்ளிக்கிழமை எங்க வீட்டுல வந்து நீங்க கூட்டம் நடத்தி எங்களை ஆசீர்வதிச்சுட்டு போகும். அந்த அம்மா இருக்கிறது பெரிய சர்ச், பிக் பாஸ்டர், இன்டர்நேஷனல் பாஸ்டர். அந்த அம்மா என்ன கூப்பிடு, என்ன என் குடும்ப ரட்சிப்புக்காக நாங்க 3 பேர் கூடி, அந்த குடும்ப நிலைமை எனக்கு ஃபுல்லா தெரியும். 7 வாரம் நாங்கள் தொடர்ந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்களா, அவருடைய கணவர் நிலைமை என்னங்கிறது எனக்கு தெரியும், பிள்ளைகள் நிலைமை எனக்கு தெரியும். ஒருத்தன் இந்துவா போயிட்டான், எடர் இந்துவா. நம்ம நல்ல ஊழியம் நல்ல கொடுக்கும், மனங்காலே நினைச்சது. எனக்கு அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு பாரம் இருந்துகிட்டே இவ்வளவு இருந்தது. குடும்பத்துல என்ன இல்லை, ரட்சிப்பின் கிருபை இல்லை. இவ்வளவு பக்தியா இருக்கு. சபை குறைஞ்சது 20 பேரை ஒவ்வொரு வாரம் கூட்டிட்டு போகும். நான் ரட்சிப்பு இல்லையே, கிருபை இல்லையே, கிருபை இல்லையே, கிருபை இல்லையே. அதனால வெள்ளிக்கிழமை 11 மணிக்கு உங்க வீட்லையும் கூட்டிட்டு வாங்க. இதுல இன்னொன்னு என்ன தெரியுமா, அந்த இருக்கக்கூடிய பாஸ்டர் உன் வீட்டுக்கு ஜெபம் பண்ண நீ வராதன்ட்டு பார்த்துப்பாங்க. நீங்க வர வேண்டாம், நீ ஒன்றும் வந்து இங்க ஜெபம் பண்ண வேண்டாம். நான் அந்த சட்டுக்கு தான் போறேன். ஏன்னா அதற்கு என்ன வாஞ்சை, என் குடும்பத்தில் எல்லாரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள, ரட்சிக்கப்பட. இந்த சபைக்கு நான் ஜெபிக்கிற ஜபம், ஜெபிக்கும் போதெல்லாம் உங்க பேரை சொல்லி ஜெபம் பண்ணிட்டே தான் இருக்கும். இந்த குடும்பத்திற்குள் இவளை ஐஸ்வர்யம் வச்சிருக்காருங்கள உங்களுக்கு தெரியும். இந்த குடும்பத்தில் எல்லாரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள, இந்த குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்படும். அப்படி ஆனால் இந்த ஊழியத்தில் உடைய ரட்சிப்பின் கிருபை வேணும். சோகமளிக்கும் வல்லமை, அற்புதம் செய்யும் வல்லமை எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அதுல முக்கியமானது எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாகிற மீட்பு. இந்த மீட்பு இந்த சபைக்குள் வருகிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் இருக்கு, என் தலைமுறைக்குள்ளே இருக்கணும், என் பேத்தி ரட்சிக்கப்படணும். இங்க ராகா ஆண்டவரை விசுவாசித்தார், அவள் மட்டும்தான விசுவாசித்தார். ஆனா அவன் முழு குடும்பத்தையும் தேவன் பாதுகாத்தார். சொல்ற, இப்போது நான் உங்களுக்கு தயவு செய்தபடினா நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் எனக்கு ஆணை இடு. எந்த இடத்துக்கு அவன் வந்துட்டார் பார்த்தீங்களா? அவள் நம்பின நம்பிக்கையின் தெய்வத்தை தள்ளிட்டு முழுமையாக கர்த்தர் மேலான இடு. கர்த்தர் தன்னை விசுவாசிக்கிற எவரையும் கைவிடவே. அவளுடைய குடும்பத்திற்குள் யார் யாரை எல்லாம் அவள் கூப்பிட்டு வைத்தாளோ அவ்வளவு பேரோ அழிவுக்கு தப்பினார்கள். உங்க குடும்பத்திற்கு நீங்க தான் உத்தரவாதி. உங்களுக்கு தான் கர்த்தர் அந்த கிருபையை தந்திருக்கிறார். என் குடும்பத்துக்கு நான் உத்தரவாதி, என் தலைமுறைக்கு நான் உத்தரவாதி. ஆகஸ்ட் 27, 1978 காலை 10:45 ரட்சித்த தெய்வம்
2 மாசத்துல என் மனைவி, 2 வருஷத்துல என்னுடைய தாயார், வாலிபர்கள், மகள் எல்லாரையும் ரட்சி. அதுதான் இந்த ராகம். எரிகோ அழிக்கப்படும் போது அழிக்கப்படவில்லை. பரலோகம் அவருடைய பழைய தொழிலை பார்க்கல. ஆண்டவர் அவளை தன்னுடைய ஜனமாகவே பார்த்தார். அதனால தான் சொல்ற, உங்களை நீங்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியினால் நீதிமானாகவே நீங்க உங்களை பார்க்க. ஆனால் தான் பரிசுத்தமாக இருக்கிறவன் பரிசுத்தமாக, நீதி செய்கிறவன். ஆனதான் ஆண்டவருடைய நீதியை குறித்து நாம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இவர் எப்படி தேவ ஜனமாக கர்த்தரை மாற்றினார். எவன் ஒருவன் தன்னை விசுவாசித்தாலும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். உங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு, தேவனுடைய பிள்ளைங்கிற அதிகாரம். தேவன் நம்முடைய தகப்பன், பரம தகப்பன். ஜெபிக்க எப்படி கற்றுக் கொடுத்தார் நமக்கு? பரமண்டங்கள் இருக்க எங்கள் பிதாவே. என்னுடைய தகப்பன், உங்களுடைய தகப்பன். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வம். கிருபையினாலும் இறக்கத்தினாலும் முடிசூட்டுகிறார். ரூத்தின் புத்தகத்துல பார்த்தா ராகாப பத்தி வரும். ரூத்தினுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். அதுல அவர் சல்மான் ராகாபின் இடத்தில் என்று வரும். மத்திய எழுதின சுவிசேஷம் எடுங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் எடுங்க. மத்திய 1 5ஆம் வசனம் வாசிங்க. சல்மான் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். ராகாபுடைய அம்மா யாரு? மன்னிக்கணும், போவாசுடைய அம்மா யாரு? தேவன் எப்படி கொண்டு வந்து வச்சுட்டார் பாருங்க. அவர் தேவ ஜனமா மாற்றி இருக்கும் போது நான் அவள் பழைய வாழ்க்கையை நாம் நினைத்து பார்க்க கூடாது. நாம் கிறிஸ்துவுக்குள் எப்படிப்பட்டவளாய் இருக்கிறோம்? புது சிருஷ்டியாக இருக்கிறோம். அதுதான் கிருபை. முதலில் ஆண்டவர் இயேசு சுவிசேஷத்தின் மூலம் நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையினால் நாம் நீதிமானாக்கப்பட்டு, நான் நீதிமான். நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்கள் நீங்க படிக்கணும்னா நீதிமொழி 10ஆம் அதிகாரமும் 12ஆம் அதிகாரமும் வாசிங்க. நீதிமானுடைய சந்ததி பலத்திருக்கும். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நீதிமான் பனைய போது செழித்து லீபனுள்ள கேதுருவை போல வளருவான். 24 ஆசீர்வாதம் நீதிமானுக்கு இருக்கு. அதே பெரிய காரியம். நீதிமொழி 10:6, 10:7, 10:11, 10:16, 10:20, 10:21, 10:24, 10:25, 10:28, 10:30, 10:31, 10:32, 12:3, 12:5, 12:7, 12:10, 12, 12, 12, 13, 12, 21, 12, 26, 13, 25, 15, 6, 15, 19, 15, 29. நீதிமொழிகள்ல நமக்குரிய ஆசீர்வாதம் கிடையாது. இது போக இன்னும் இருக்கு, எழுதலாம்.
நீதிமான் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நீதிமானுடைய சந்ததி பலத்திருக்கும். நீதிமானுடைய கனி கொடுக்கும். நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். நீதிமான் பனையை போல் செழித்தல் கேள்வி போல் வளர்வான். எல்லாம் எது மூலம் கிடைக்கிறது தெரியுமா ஐயா? கிருபை சந்தித்தவர். இந்த ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு. சரி, இந்த கிருபையோடு நாம் நின்று விட தேவன் விரும்புகிறார். இந்த கிருபை மேல் கிருபை நாம் பெற தேவன் விரும்புகிறார். குடும்பம் 1 தீமோத்தேயு எடுங்க. பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது இளம் ஊழியக்காரனுக்கு ஒரு காரியத்தை சொல்லி மன்னிக்கணும். 2 தீமோத்தேயு 2:1 பக்கம் 892. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவுள்ள கிருபையில் பலப்படு. இந்த கிருபையில நாம எப்படி பலப்படுவது? கிருபை மேல இன்னொரு கிருபையை வாங்கிக்கோங்க, பலன் உண்டா. கிருபை மேல் கிருபை. எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம், ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாதண்டையை சேரக்கடவும். இப்ப நம்ம கிருபாதண்டை சேர்ந்து இருக்கோம். உங்களுக்கு நான் கிருபாதண்டையில சேர்ந்து இருக்கேன். தைரியமா சேர்ந்து இருக்கேன். ஏன்? மகாபிரதானாச்ச வீழ்த்தந்த ரட்சகர் இன்றைக்கு எனக்காய் பரிந்து பேசுகிறார். ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யும். இது என்ன? ஒரு 2 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு உதவி தேவையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க இப்ப ஜபிக்கிற ஜபத்துக்கு உங்களுக்கு பதில் கிடைச்ச மாதிரி தெரியாது. ஆனா உங்களுக்குள்ள அந்த கிருபை பெருகிட்டே இருக்கும். அந்த கிருபை அந்த நேரத்துல நீங்க ஜெபிக்காம இருந்தா கூட அது வெளிப்பட்டு உங்களுக்கு உதவி செய்யார். நான் சபையில இருக்க ஒரு குடும்பம் என்ன சொன்னாங்க, எப்படி இது நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஒன்னும் இல்ல, ஒழுங்கா நீங்க தச்சுக்கு காலையும் தாயங்கெல்லாம் வரீங்கல்ல, அந்த கிருபை இறங்கிட்டே இருக்கும். ஏன்னா சத்தியம் போதிக்கப்படுகிறது. கிருபையும் சத்தியமும் ஒன்று. அதான் வசனம் சொல்லிக்கிட்டே அற்புதம் நடக்கலையா? நடக்குது, வேற விஷயம். வசனம் போதிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இந்த வசனம் அவங்க கேட்க கேட்க அந்த கிருபை சந்திச்சு உள்ள என்ன செய்யும்? வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு ஒரு என்ன செய்யன்னு இக்கட்டு வரும்போது சகாயம் அப்படி வந்தது. 4 hours குடும்பத்துடைய எல்லா நிலைமையும் மாறி தாங்க முடியும். அவங்க என்ன சொன்ன, அதுக்குதான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நீங்க என்ன செய்யாதீங்க, ஆராதனையை விட்டுறாதீங்க, முடிந்தா மாலையும் வாங்க சொல்ல. அது உங்க வசதி, நான் உங்களும் ஒண்ணு சொல்லலாம். 2 குடும்பம் தொடர்ந்து வரும், பாக்கியமா வருவாங்க. ஆனா இங்க வந்தனம் சொல்லிட்டே தான் இருக்கும். காரணம் சகாயம் செய்யும் கிருபை நான் அனுபவிச்சிருக்கேன். இது எப்படி? ஏன்னா என்னையோ எப்பமோ தேவ சமூகத்துல தொடர்ந்து ஜெபிக்க நமக்கு அந்த இக்கட்டு நேரத்துல டக்கு 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 டக்கு
படு வேகமா நடக்கும் அந்த உதவி. உங்களுக்கு தெரியாது, அப்படி போக போக வாசல் திறந்துகிட்டே இருக்கும். எப்படி போய் கேட்டான்னு போய் நிற்போம், உங்களுக்கு என்ன வேணும், சட்டு 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 நடந்து காலம் முடிந்து நாகம் பாதுகாக்கப்பட்டு நீக்கு நின்று பிரசங்கம் பண்ண வச்சு. இந்த கிருபையை தேவன் உங்களில் பெருக பண்ணுவார். அப்போ கிருபை மேல் கிருபை பெறுகிறோம் என்று சொன்னால் அந்த கிருபை நம்மளை ரட்சிப்புக்குள்ளும் நடத்தோ, அடுத்தது சத்தியத்திற்குள்ளும். கிருபையும் சத்தியமும். இந்த கிருபையை நாம் விருதாவாக்க, என்ன ஆக்கக்கூடாது, விருதா. கிருபையை விருதாவாக்கின ஒரு லிஸ்ட் இருக்கு, நாம் அதுக்கு விலகணும். தேவன் நம்மளை தேடி வந்து ரட்சித்திருக்கிறார். குடும்பத்தை ரட்சிப்பேன்னு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். எபிரேயர் 12:28 பயத்தோடும் பக்தியோடும் ஆதலால், பக்கம் 311, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவதாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ளணும், பிடிச்சுக்கணும். குரங்கு புடி, உடும்பு புடி, இயேசு கிறிஸ்துவ உறுதியா பிடிச்சு. யார் பிடிச்சா? ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க பல விடுவியாமற் போனார். ஏசு கிறிஸ்துவுக்காகத்தான் இருப்பேன். இந்த உறுதியாக அவரை பற்றிக் கொள்ள, கிருபையை பிடித்துக் கொள்றோம், கிருபையை விட்டுற. சிலருக்கு அந்த கிருபை குறித்த ஏற்றா மாதிரி, இது என்ன பெரிய ஆவிக்குரிய உலகத்தான் இப்படி இருக்கான். என் அக்கா தங்கச்சி எவ்வளவு நல்லா இருக்கு, அவனுக்கு எல்லாம் நடக்கு, அவன கோயிலுக்கா போறாங்க, காணிக்கையா கொடுக்காங்க. ஒருத்தர் கேட்டாரு, நான் விசுவாசி வீட்டுல ஒருத்தன் கேட்டாரு. ஆனா நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபை பற்றி கொள்வோம் என்று சொன்னார். இந்த கிருபையில வளருவோம் என்று சொன்னார். அந்த கிருபை பெறுவதற்குரிய வழியை நாம் கற்றுக்கொள்வோம் என்றார். தலைமுறைக்கு அந்த கிருபை போகும். நம்முடைய ஆண்டவர் ஏதோ வந்தோம், கொஞ்சம் பாடலாம், பரவசமடைந்தோம். என்ன இருக்கு அடிக்கடி ஒரு சர்ச் ஆஃப் கிரேஸ் போர்டு கூட கிடையாது, உள்ள ஒரு வாசனம் கூட போட முடியாது. எங்களுக்கு சொல்லியிருக்காங்க, நீங்க எதுவும் போட சரி, தெரு வழியா போற கையெடுத்து கும்பிடும் இடம். ஏன்னா கர்த்தர் இருக்கிறார். செல்வ கூட தெரியாது. தேவ மகிமை, தேவ கிருபை அது ஜனங்களுக்குள்ளே கிரிச்சு. ஒரு குடும்பத்தை நான் எடுத்தா நான் சொல்றது, உங்க குடும்பத்துக்குள் கிருபை பெறுக. நோவாவுக்கோ அதனுடைய கண்களில் அந்த கிருபை பிடிச்சுக்கிட்டார்களா? அந்த கிருபையே உங்களை எச்சரிக்கும். இது என்ன ரொம்ப டேஞ்சரா இருக்கு. ஏதோ 4 வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லி நம்மள ஆண்டவர் செய்தா பரவாயில்ல. ஆனா எபிரேயர் 11:7 விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவரை குறித்து தேவ எச்சரிப்பு.
ஒரு மனுஷன் தானே, ஒரு மனுஷன் தானே. அவன் பயபக்தி உள்ளவனாக. பாருங்க, தேவ கிருபை நம்மை சந்திக்கும் போது தேவனுடைய எச்சரிப்பையும் பெறுவோம். நல்லதுதான? அந்த எச்சரிப்பை பெறுகிறோம். பயபக்தி உள்ளவளாக தீத்துல அது இருக்கா இல்லையா? தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அவன் நம்மை சகல அக்கிரமத்தையும் மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனம் இருக்குங்க. நீங்க தேவனுக்குரிய சொந்த ஜனம். புரியுதா? அடுத்தது, நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவளாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படியே நமக்காக நம்மை தானே ஒப்பு கொடுத்தார். பாருங்க, ஆண்டவர் பக்தி வைராக்கியம் உள்ளவர். நோவா பயபக்தியார். நீங்க கர்த்தர் பட்சத்துல நின்று 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 வாழ்ந்து பாருங்க. உங்க நிழலுக்குள்ள உங்க குடும்பம் வந்துடும். வீட்ட மாட்ட கேட்டுப்பார். ஒரு முரட்டு மனுஷன் பிடிவாதம். கர்த்தருக்கு அடித்த காரியத்துல நான் பிடிவாதமா வரமாட்டேன். நீ போய் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா முக்கியமான நேரம் நாங்க திருவிழா வச்சிருப்பாங்க. நம்ம ஆராதனைக்கு வராம எப்படி போறது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதித்தன். அப்ப முதல்ல ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தானே நான் போக முடியுது. விசுவாசிதான். அவங்க அவ்வளவு தெரியாது, தெய்வீகம் அவ்வளவு வெளிப்பாடு கிடையாது. ஏதாவது அவங்க சொன்னதை செஞ்சுக்கிட்டு அங்கங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். ஆனா ஒண்ணு தெரியும், ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்கு முதல் இடம் கொடுத்துருவோம். உறவினர் கூடுவாங்க, நான் முடிச்சுட்டு வா, அது வரைக்கும் காத்திருக்கோம், செஞ்சுக்கோ, எனக்கு என்ன செஞ்சுக்கோ. என்னமோ சொல்லுவாங்கல்ல, என்னமோ இல்லாம கல்யாணம் நின்னா போகுமா, செஞ்சுக்கோ. ஆனா நான் இதை முடிச்சுட்டான். கர்த்தருக்கு அடுத்த பயபக்தியோட நம்ம நிற்கும் போது கடையில் அவங்க நம்ம தேவை நாடித்தானே வந்தாங்க. கர்த்தர் யார்? கர்த்தருடைய பட்சத்துல நீங்க நின்று வாழ்ந்து பாருங்க. அந்த கிருபை உங்களை பலப்படுத்தி உங்க குடும்பத்தார் உங்கள் பக்கம் வர வச்சிருவார். அவர்கள் உன்னுடைய நிழலின் கீழ் வந்து அடைவார். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவன் சத்துருவும் அவனோடு சமாதானமாக. ஈசாக்கு பாருங்க, ஆதியாகமத்துல துறவு தோண்ட தோண்ட வாக்குவாதம் விட்டுக்கிட்டே வர. ஒரு இடத்துல அதை குறித்த வாக்குவாதம் இல்ல. யகோபோத்துன்னு பெயர் இருக்கிறார். அந்த தேசத்தின் ராஜா தளபதியோடு கூட ஈசாக்கிட்ட சமாதான உடன்படிக்கை செய்ய வந்தான். அவன் சொல்றான், கர்த்தர் உம்மோட இருக்கிறார். இதுதாங்க நமக்கு வேணும். நம்ம கூட கர்த்தர் இருக்கு. போய் சமாதான உடன்படிக்கை அவ்வளவு போய் சொல்றான். அவ்வளவு உபத்திரப்படுத்திட்டு போய், சரி அவன் தேவ மனுஷன், ஈசாக்கின் தேவனை தான் நம்ம கும்பிடுறோம், பரவாயில்ல உடன்படிக்கை. அவன் போய் தேவ பக்தியாக நாம் வாழ கற்றுக்கொண்டார். பக்தி உள்ள சந்ததி தொடர்ந்து போயிட்டு
விசுவாசம் பெருசா இருக்கா இல்லையாங்கிறதால பக்தி உள்ளவனை கர்த்தர் நமக்காக. சரி, இந்த கிருபை எப்படி பெருகும்? ரெண்டே காரியம் மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். 1 பேதுரு, பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். 1 பேதுரு 5:5 பின்பாகம். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ ஒரு காரியம் பேசினார். கிருபை உனக்கு வேணும்னு சொன்னா நீ உன் தாழ்மை உள்ள நீக்னஸ், ஆண்டவர் சொன்னார், சாந்தமும் மனத்தாழ்மை. என் உலகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என் இடத்தில் கற்றுக்கொள்ளும். மனத்தாழ்மை உள்ளவனாய் நீ வாழ்ந்தால் தேவ கிருபை உன்னை தேடி வந்துகிட்டே இருக்கும். ஒரு அருவி அல்லது நதி ஒரு மலையில இருந்து பள்ளத்தை நோக்கி பாய்வது போல தேவ கிருபை உன்னிடத்துல வந்து சேர். லூக்கா 18 2 பேர் என்ன செய்யறாங்க? ஜபிக்க போனாங்களா? அதுல ஒருத்தர் என்ன சொல்றாரு, நான் உனக்கு தசமபாகம் கொடுக்கிறேன். 11, 12, 13, 14 இதுல பார்க்கும்போது பக்கம் 110 நான் வாரத்துல 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாதியெல்லாம் தசமா திருத்து வருகிறேன், எல்லாம் தான் செஞ்ச கிரிய பூரா சொல்லிட்டு நாயக்கரமா இருக்கிறேன். பெருமைக்காரன் என்றைக்கும் தன்னை அடுத்த மனிதனோடு ஒப்பிட்டு பார்ப்பான். தாழ்மை உள்ளவன் தன்னை தேவனோடு ஒப்பிட்டு பார்ப்பான். இதுதான் வித்தியாசம். நான் சொன்னேன், நீ எதுக்கு அவனோட ஒப்பிட்டு பார்க்க? இயேசுவோட ஒப்பிட்டு பாரு. அவர் சாந்தம் வருமா? ஒரு பொறுமை வருமா? அவர் சகிப்புத்தன்மை வருமா? ஒரு மனது உருக்கம் வருமா? மன்னிக்கிற தன்மை வருமா? அதே பிதாவின் சித்தம் செய்து போல நீ செய்கிறாய், ஒப்பிட்டு பார். அப்படி பாதாளத்துல கிடக்கும். ஆனா கிறிஸ்துவுக்குள் தேறினவளாக நிறுத்த தேவன். அதான் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு வந்துகிட்டே இருக்கும். சுவாபங்கள்லாம் மாற்றத்தை அடைகிறோம். ஆயக்காரன் தன் கண்களை ஏறெடுக்க துணியா, பாவியாகிய என்மேல் தாழ்த்தினால கிருபை வந்துட்டு ஒரே ஆலயம் தான் வந்து 2 பேரு ஜெபித்தது ஒரே கர்த்தரை தான். பரலோகத்துல இருந்து கிருபை யார தேடி வந்து? தன்னை தாழ்த்தின மனுஷனை தேடி வந்து. அவன் அல்ல, எவனை நீமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போனான். ஆலயத்திற்குள் எப்படி வாடுங்கிறது முக்கியம் அல்ல. ராஜரத்னம் இங்க 8:30 வரும்போது எப்படி வந்தார் என்பது முக்கியம் அல்ல. தேவனுடைய ஊழியத்தை கைவிட்டு திரும்பி போவது எப்படி போறாங்க. ஏதாவது ஒரு கிருபையை பெற்றுக்கொண்டேனா? ஏதாவது ஒரு தேவ தயவை பெற்றுக்கொண்டேனா? ஏதாவது ஒரு தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டேனா? பலவீனத்தோடு உள்ளவா போகும்போது பலவானாக திரும்பி போவான். ஏன்னா தேவ சாமத்தில் நம்ம தாழ்த்தி ஆண்டவரே என் மேல் கிருபையாயிரும், 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 கிருபையாயிரும். என் குடும்பத்தின் மேல் கிருபையாயிரும், என் ஊழியத்தின் மேல் கிருபையாயிரும். நான் வந்து உட்கார்ந்துக்கு அந்த ஜனத்தின் மேல் கிருபையாயிரும். இன்னைக்கு போன அடுத்த வாரம் தான் வருவாங்க. 6 நாள் வேலை செய்வான். பள்ளிக்கூடத்துக்கு போகணும், கல்லூரிக்கு போகணும், வேலை செய்யணும், தொழிலுக்கு போவாங்க. உமது கிருபை நீர் காத்து போடும். கிருபை அடுத்த வாரம் பார்க்கிற வரைக்கும் கிருபை நீர் தாரும் சொல்லிதான்.
அந்த கிருபையை உங்களுக்கு எல்லாவற்றையும் லகுவாக்கி கொடுக்கும். அநேக முறை நம்ம ஏன் கஷ்டப்படுறோம் தெரியுமா? இது நம்ம செஞ்சுக்கிறோம், நமக்கு தெரியாத போய் ஜரிகை கீழே வந்துடும். வாழைப்பழத்தொடிய போட்டு வச்சிருப்பான் பிசாசு, இப்படியே போவோம். பெருமாக்காரன் தலை மேல இருந்துட்டு போவோம், கால் வலிக்கு கீழே கொண்டு அப்படியே விழுந்து. தேவ கிருபை வண்டி கொண்டே இருந்தா நீங்கள் செய்வது எல்லாம் வாய்த்து கொண்டே. இது தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை. அடுத்தது அது சொல்லி முடிக்கிற, இன்னைக்கு எத்தனை மணிக்கு முடிக்கணுங்கிறத என்ற சொல்லிதான் அனுப்பியிருக்கார். அதனால கர்த்தர் சொன்னதான் செய்யும். நீங்க சொன்னது சொல்லுங்க, வருத்தப்படாது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், பக்கம் 247. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய சோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம். துதிங்க துதிங்கன்னு சொல்லுவாங்க எல்லாம். 1000 சோத்திர பலிகள் வாங்க, 10,000 சோத்திர பலிகள்னு சொல்லுவாங்க, தப்பு இல்லை. கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை. ஆண்டவரை துதிக்கிறதுக்கு கவுண்ட் யுவர் பிளெஸிங்னு சொல்லுவாங்க. உன் ஆசீர்வாதங்களை நீ கணக்கிட்டு பார். என்னை ரட்சித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை அபிஷேகித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், வரங்கள் தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், வாக்குத்தத்தம் பண்ணினீரே உமக்கு ஸ்தோத்திரம், ஜீவனை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், நல்ல குடும்பம் தந்தீரே ஸ்தோத்திரம், நல்ல துணைவி தந்தீரே ஸ்தோத்திரம், நல்ல பிள்ளைகளை தந்தீரே ஸ்தோத்திரம், நல்ல மகன் தந்தீரே ஸ்தோத்திரம், நல்ல மருமகள் தந்தீரே ஸ்தோத்திரம், நல்ல பேத்தி தந்தீரே ஸ்தோத்திரம், நல்ல மகள் தந்தீரே ஸ்தோத்திரம், நல்ல சம்பந்தி தந்தீரே ஸ்தோத்திரம், நல்ல வேலை தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், நல்ல வாகனம் தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், ஓட்டும்படியான கிருபை தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், நல்ல அண்டையாளத்தாரை கொடுத்தீரே ஸ்தோத்திரம், நல்ல நண்பர்களை தந்தீரே ஸ்தோத்திரம், நல்ல உறவுகளை தந்தீரே ஸ்தோத்திரம், நல்ல உடன்பிறப்புகளை தந்தீரே ஸ்தோத்திரம், நல்ல ஊழியம் தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், நல்ல சபை தந்தீரே ஸ்தோத்திரம், நல்ல ஆரோனை தந்தீரே ஸ்தோத்திரம், தங்கத்துறைய தந்தீரே ஸ்தோத்திரம், ராம ஜமுனா அவர்களை தந்தீரே ஸ்தோத்திரம், சுசலாமா தந்தீரே ஸ்தோத்திரம், வெல்பிரட் தந்தீரே ஸ்தோத்திரம், மேரி சௌரி தந்தீரே ஸ்தோத்திரம், பாக்கியம் தந்தீரே ஸ்தோத்திரம், சுரேஷ் குடும்பம் தந்தீரே ஸ்தோத்திரம், பேச்சு செல்வம் குடும்பம் தந்தீரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பண்றதுக்கு என்ன இந்திராணி அனுப்பினீரே உமக்கு ஸ்தோத்திரம், பொன்மலர் குடும்பத்தை தந்தீரே ஸ்தோத்திரம், நல்ல ஊழியம் செய்கிற ஆத்மாதம காலைவ தந்தீர உமக்கு ஸ்தோத்திரம், நல்ல தீர்க்கதரிசனம் வரும் உள்ள ஆரோன தந்தீரே ஸ்தோத்திரம், நல்ல ஊழியக்காரர் சொன்னால் நான் கேட்கிற ஊழியக்காரர் வில்புர தந்தீரே ஸ்தோத்திரம். எவ்வளவு ஸ்தோத்திரம் இன்னும் வரும் இல்ல, யோசித்து பாருங்க. ஐஸ்வர்யம் தந்தீர் ஸ்தோத்திரம், அனுபவிக்கத்தக்க கிருபை தந்தீர் ஸ்தோத்திரம், வாக்குத்தத்தம் தந்தீர் ஸ்தோத்திரம், உடன்படிக்கை பண்ணினீர் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பண்ண பண்ண கிருபை பெரியது, முறுமுறுக்க மட்டும் செய்ய. ஆண்டவரே இவரா போய் கொடுத்தீரை ஆண்டவரே சொல்றேன். கத்தாவே இன்னும் இருக்கு சோத்திரம் போடுறது. இது எல்லாம் நீங்க அனுதனமும் நல்ல நிம்மதி அந்த இத்திரை தந்தீரே ஸ்தோத்திரம், ஆகாரம் தந்தீரே ஸ்தோத்திரம், தண்ணீரின் ஆசீர்வாதம் தந்தீரே ஸ்தோத்திரம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கீங்களா? அது தண்ணீருக்கு ஸ்தோத்திரம், அலைய மாட்டி
நல்ல சபை தந்தையர்னு சோத்திரம் பண்ணுவீங்களா? நல்ல பாஸ்டர்ஸ் தந்தையர்னு சோத்திரம் பண்ணுவீங்களா? இல்லை இந்த ஆடு எப்ப பார்த்தாலும் கடுக்கடுன்னு இருக்காங்க. ரொம்ப ஜோம் பண்ணி வந்து நின்றாங்க. இன்னைக்கு நான் என் ஜனத்தை திட்ட மாட்டேன். அதான் முதல் ஜபம். சும்மா போட்டுட்டு 6 நாள் 7 நாள் அவங்கள போட்டு திட்டம் எல்லாம் திட்ட மாட்டேன். அவங்கள ஆசீர்வதிக்கத்தான் நான் நிற்க. அவங்க நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கும், அப்படியே பந்தி இருக்கு. பரிசுத்த ஆவியானவரே நீர் தான் அழுகுச்சு. ஒரு காட்டும் ஜுவல் என் வாயிலிருந்து வராது. பார்த்துக்கோ. நான் ராத்திரி பூரா ஏதாவது ஜபம். ஏன்னா உங்களை கடுங்கொல்லு சொல்லுங்கிறது எண்ணம் கிடையாது. ஆனா ஆண்டவரே ஜனம் வர்றது வாரத்தில் 1 நாள் தான் நாங்க மீட்டிங் வைக்கணும். அந்த நாள் அவங்களை ஆச்சரியம் கிருபை தந்தார். இந்த வசனமும் இப்பொழுது தந்தார். கிருபையை குறித்து பேசிட்டே இருந்தா நம்ம பேசலாம். கிருபை பெற்றவளே நீ வாழ். கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் உனக்கு நிறைவே. இந்த கிருபை உங்க மேல இருக்கும்போது உங்களுக்கு கர்த்தர் என்னென்ன வாக்கு தத்துவம் கொடுத்தார் எல்லாம் நிறைவேறும் சார். பயப்படாதீங்க. கர்த்தர் சொன்னா அப்படியே செய்வார். அவருக்கு பொய் சொல்ல வராது. ஆண்டவரை குறித்து அறிஞ்சுக்காங்க. அவருக்கு பொய் சொல்ல. அவர் எவ்வளவேனும் பொய் உரையாத தெய்வம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அப்படியே செய்வார். எனக்கு 1974 இருந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 51 வருஷமும் சொல்லி சொல்லி நிறைவேற்றி கொண்டு வந்துகிட்டே ஒரு நாளும் மாறாத. நாம் என்ன மாறி இருக்கோம், ஆனா அவர் மாறும். ஏன்னா அவர் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறா. கிறிஸ்துவுக்குள் ஐக்கியமாய் இருப்பதுகை உங்களை அழைத்த தேவன் முன்பு கிருபை உள்ள ஆண்டு. அந்த கிருபையை உங்களிலே பெருக நீங்கள் தேவனை துதித்து ஆராதிக்க தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள். எல்லாவற்றிற்காகவும் எல்லாவற்றும் குறித்து சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்திருங்க போதும். ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர் சொல்லும்போது சொன்னார், இருதயத்தில் இருக்கிறதை எல்லாவற்றையும் தேவனிடத்தில் சொல்லுங்க. எதுவும் மறைச்சு வைத்தார், எல்லாத்தையும் அவர் கேட்பார். கேட்டு காலத்தில் நீங்க 6 நாள் ஜபத்துக்கு யாராவது ஒருத்தர் வந்தா பாருங்க, உள்ள இருக்கிறது பூரா வரும். ஒவ்வொரு குடும்பத்தை பேசினாலும் அந்த குடும்பத்தை குறித்து சப்ஜெக்ட் போயிட்டு ஏன் தெரியுமா? எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்ள ரெடி. உனக்காக என் ஜீவனை தந்தேன், என்னே பலியாக கொடுத்தேன். அது கூட இதை உனக்கு தர மாட்டேனா? எழுந்து நின்று கிருபை